நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நான் தான் சொல்லி ஆகணுமா? நான் தான் கேட்கணுமா? கேட்கவே இல்லை உனக்கு. சொல்லவே இல்லை உங்களுக்கு. சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. கேட்க தெரியாம சொல்லிட்டு ஏதோ விஷயம் இல்லையா? ஏதோ விஷயம் சொல்றீங்களா? நான் யாருக்கு விஷயம் இல்லை நான் சொல்லவா? நான் கேட்கவா? ஒண்ணு நீ சொல்லலாட்டி நீ சொல்ல விடு. சொல்ல உடனே கேட்க விடு. நீ யாருன்னு கேட்கறியா? நான் யாருன்னு சொல்லிருக்கேன். சரி நான் யாரு நான் சொல்லவா? அப்ப நான் கேட்கவா? ஒண்ணு நீ சொல்லலாட்டி நீ சொல்லவியா? இப்போ சொல்ல உடனே கேட்க. சரி நீ சொல்லு. அப்ப நீயே கேளு. நீயே கேளு அப்படி சொல்ல முடியும். சொல்லாம அப்படி கேட்க முடியும். என்ன யாரும் தெரியாம பேசுறீங்க. என்ன யாரும் தெரியாம நான் யாரும் தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டே. நான் யாரும் தெரிஞ்சா நீங்க பேச. நான் ஒரு சன்னியாசி. நான் ஒரு சம்சாரி. நான் ஒரு தேவலோகவாசியா. நான் ஒரு பூலோகவாசி. நான் ஒரு முனிவன். நான் ஒரு சனிவன். நான் ஒரு சித்தன். நான் ஒரு பித்தன். உலக கடவுளுடைய பேரணியா? நான் உள்ளூர் கடவுளுடைய பேரணி. நாங்கள் எல்லாம் தேவர்கள். அப்ப நாங்கள் ராவுத்தர்களா? அங்கசம் ஒருவிசம் சராகிசம் சுபதேசம் என்று சொல்லக்கூடிய வழியில வர முடியாதே. நாங்கள் குழம்பு ராஜா தக்காளி ராஜா மிளகு ராஜா இந்த வழியில வந்தவங்க. ஏன்னா தேவர் 1 லட்சம் மனிதர் 9 லட்சம் பறவை 10 லட்சம் விலங்கு 10 லட்சம் தாவரங்கள் 20 லட்சம் எப்படி எறும்பு முதல் 84 லட்சம் சீமராஜ வழியில வந்த முடியாதே. பாத்தியுள்ள 1 லட்சம் பரமக்குள்ள 2 லட்சம் தமிழ்ல 3 லட்சம் எல்லாரும் கடை வாங்கிருக்கேன். நீ சொல்றது என்ன கணக்கு? பணக்கணக்கு. நான் சொல்றது ஜனக்கணக்கு. ஜனத்தொகை இருந்தா பணத்தொகை வேணும். தேவைப்படும்ல? ஆமா. அதுக்கு தான் சொன்னா 4 வகை யோனி செகராச்சு வட்டா அடிச்சு டேய் என்ன 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 பேசுற? பெரிய மனுஷன் பேசுற என்ன பேசுற? பெரிய மனுஷன் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். பெரிய மனுஷன் பேசுற 4 வகை யோனி. டேய் அப்படியே சொல்றீங்க. நான் என்ன சொல்லி நீங்க என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது 4 வகை யோனி. யோனிய பண்ணு. ஒரு 4 வகை மாதிரி பேசுவாங்களா? ஆக நான் யாருன்னு விஷயத்தை சொல்லணும்ல. யார் நீங்க? என்னைய பார்த்தோன்னே தெரிஞ்சுங்களா யாருன்னு சொல்லு பாப்போம். தெரியலையா ஜாமி? தெரியலையா? நல்ல மாதிரி ஜாமியை பார்த்திருக்கேன், முடிச்சு வைக்க ஜாமியை பார்த்திருக்கேன். சரி நீங்க எந்த ஜாமி? அதுக்காக அப்பாற்பட்டவன் லட்சியவாதி பிச்சை வாங்கி பிழைக்காத பிரமைக்காணி எதையும் சாதிக்கும் இருடி. இருடி அடியே இருடி பாப்பா பாப்பா. இருடி என்றால் யானி தபசி யோகி முருகன் என்ற பொருள். அந்த வகையில முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு மூவாசை இல்லாதவன் என்னென்ன மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசை இல்லாதவன். அந்த வகையில என்னுடைய பேரை சொல்லி ஆகணும்னா நான் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், ராய் என்றால் தாளம், நாதத்திற்கு ராகத்திற்கு தாளத்திற்கு சொந்தக்கார நாரத பாவனையுடைய நான்தானப்பா. நாரதவாசி ஆமாப்பா. என்ன சொன்னீங்க ஜாமி? என்ன சொன்னீங்க ஜாமி? நாரத மாதிரி ஆமையா? நீங்க தானா? நான் தான். ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கீங்க ஜாமி. தெரியாது. பார்த்துருக்கேன். பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லையா? பார்த்துருக்கேன் ஜாமி. சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. எங்க தெரியுமா? எங்க பார்த்தோம்ன்ற அன்னைக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல. சரி. அவரை பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. நீ யாரையோ பார்த்திருக்கியா? நான் கிடையாது. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரக்கூடியவன். அங்க பிளாட் இருக்கும் போது டேய் மேலூர்னா மேல இருக்கிறதுக்கு பேர் மேலூர். அப்ப கீழ இருக்கிறது கீழூர். கீழூர் நடுவுல இருக்கிறது பூலூரா? டேய் மேலோகம். மேலோகம் ஆமா. அங்க இருந்து எதிர வந்திய? ககன மார்க்கமாக லிட்டருக்கு ஒரு 40 ரூபாய் கொடுக்குமா? டேய் கீழ ஒண்ணு கொடுத்தாங்க. வண்டியில வந்தேன்றே. ககன மார்க்கம்னா ஆகாய மார்க்கமாக காற்றோடு காற்றாக வரக்கூடியவன் நாரதன். யாருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது? வரது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? கண்ணுக்கு தெரியாம வரவனா? அப்ப ஊர்ல ஏன் சின்னவன் இருக்கான். டேய் அப்படினா தெரியுமா? எத்தனை உங்களுக்கு புரிய கட்டிங்க? டேய் ஏன் நிறைய பேருங்க நம்ம ஊர்வசி மேடக்கு துளத்தவர் அதிகம் சொல்லக்கூடியவள் சாவித்திரி காயத்ரி எல்லாருக்கும் போகிற நாரதன். எல்லாத்தையும் மூளை சரி. ஆமா சாவத்திட்ட புள்ளியில செம்மணி கடிச்சு எதுவுமே சொல்லலையா ஜாமி? என்ன சாவித்திரி சொல்ற? சீமா கடிய செம்மணி கடிச்சு சத்தியமான மனைவியாகப்பட்டவள் சாவித்திரி நான் சொல்றது. இந்த சாவித்திரி கதை கிடையாதுல்ல? ஏன் கிடையாது? ஏன் ஏனாம வெறுத்துட்டேன். வெறுத்தே விட்டாச்சியா? ஏனாம வெறுத்தாச்சா? ஆசை இல்ல கிடையாது. மூவாசி வெறுத்தவன் சுத்தமா ஆசை இல்லை. ஆசை இல்லை. மண்ண ஆளுன்ற ஆசை கிடையாது. பொண்ணு காசு கூட சேர்க்கின்ற ஆசை கிடையாது. ஒரு பெண்ணோடு சேர்ந்து குடும்பம் நடத்துற ஆசை கிடையாது. இந்த மூவாசி வெறுத்துட்டேன் சுத்தமா வேணாம் வெறுத்தாச்சு. ஆமா அப்ப என்ன வயசு வளர்ந்து ஆசிரியர் தான் வாழணுமா? இல்ல கெட்டவன் ஞானி. டேய் கெட்டவன் ஞானி. ஏன்னா ஒரு நேரத்தில் எனக்கு 52 பொண்டாட்டிகள் உண்டு. டேய் 52 பொண்டாட்டி? ஆமா 52 பொண்டாட்டி கட்டி என்ன பாடுறது நடக்கல? அது கிடையாது. 11 அவதாரத்திற்காக. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஆசை ஆமா இப்ப ஆசை இல்ல நல்லா பாருங்க. ஆள் நல்லா இருக்கு. பொம்பளை சேர்க்க ஆமா அனுஷா ஒண்ணு அமையல. சுத்தம் ஆசைகளா?
இல்லையா தேவையா ஆசிரியர் சுத்தம் டவர் ஆசை வேணாம இருக்குன்னு அவர்தான். சரி எனக்கு பொம்பளை கடையில் பிள்ளை வந்து தேவையா எல்லாம் என்பது வேண்டாம் என்பதற்காக துறவரத்தை மேற்கொண்டு விட்டேன். ஆமே என்னடா சரி ரூம் போட்டு கூட ரொம்ப ஏன் ரூம் போட்டு சொல்றாங்க கேட்கல கல்யாணம் சும்மா தேவையான இல்லையா சுத்தமா இல்ல சரி அது இல்ல சரி சரி அப்ப 52 பொட்டாட்டியை கட்டி பழகிருக்கு ஆமாப்பா இப்ப ஒண்ணு அமையல சரி உங்க அப்பா வேறு பிரம்மா ஆனா உங்க உட்காரி பிரம்மன் ஒடா அறிவு தெரிஞ்ச மாதிரி பேசுறேன். என்ன தெரியும் அப்பா யாரை எங்கடா பார்த்த அந்த நல்ல ஒரு மனுஷனா பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லையாடா. இந்த பிரம்மமே சட்டை விடாம இல்ல டேய் இதெல்லாம் அலங்காரம்டா. அப்பா நல்லா தெரியும் எப்படி தெரியும்டா? இந்த பூச்சி வைக்க மாதிரி தூண்டி வரும் அப்படி டேய் அது கிடையாதா? எங்க அப்பா படைப்பு தொழில் பண்றாரு. கேரளா கூட எத்தனை அது படப்புடா. நான் சொல்றது படைப்பு. டைப்படம். டேய் ஆமா இந்த உலகத்துல சிவராஜ்ல படைக்கிறது எங்க அப்பா. உங்க அப்பா ஆமா ஆமா புள்ள படைச்சது எங்க அப்பா ஆப்பா படைச்சது எங்க அப்பா கோட்டை படைச்சது அப்பா கிட்டே கோட்டை முடிச்சுது போடா அடிச்சு அதெல்லாம் மனிதர்கள் படைக்கிறதா. ஓஹோ ஆமா ஆமா உங்க அப்பா படிக்க மாட்டேன் கிடையாது. என்ன படைச்சது என்ன படைச்சது யாரு எங்க அப்பா அப்ப என்ன எங்க அப்பா மானம் படைச்சதுக்கு மானம் தாவுனே அது கிடையாது. திண்டத்தை வைக்கிறது உங்க அப்பே. பிண்டத்தை பத்தி பத்தி எங்க அப்பே. சரி ஆமா ஆமா அப்ப ஒரு பொம்பளை 2 பேர் கூட்டில விட்டு அடிச்சிட்டாங்களா அப்படியெல்லாம் கிடையாதா? உருவி வைக்கிறது உங்க அப்பா ஒருத்தருமே தெரியாம வைக்கிறதா எங்க அப்பே. அப்ப நாத்தல கிளம்புறது டேய் கிடையாதா? என்னடா சிறுசிடா உற்பத்தி பண்றதா? உங்க அப்பாவுக்கு எத்தனை தலை 4 தலை. 4 தலையா ஆமா உங்க அப்பா சுமரசமா பண்றாரு ஆயிரத்துல ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க அது கிடையாதா? அதாவது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் தோற்றுவிக்கக்கூடியவங்க நாங்க. எதிர்த்து வேணாலும் உருவாகுவோம். உங்க அப்பா எதுல இருந்தாரு எங்க அப்பா வந்து என்னுடைய பாட்டன் முந்தி கமலத்திலிருந்து உற்பத்தியானவன். நீங்க நான் என்னுடைய அப்பன் பிரம்மனுடைய வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். நாங்க ஆத்தா விட்டு இடையிலிருந்து தொடங்கி உடை கிடைக்க சொல்லுங்க அங்க போதானே நான் கேட்டனா? நான் சொன்னேன் சரி பிரம்மே ஆமையா ஆசையா இல்ல ஏப்பா சரி நாரத மகாமுனிவர் எங்க அப்பா பேர் பிரம்மா. கலைவாணி டேய், ஆமா, எங்க அம்மா கலைவாணி, நீ கோடீஸ்வரன். கலைவாணிடா, நாவுக்கரசி, சரஸ்வதி எங்க அம்மா. ஆமா, ஆமா, ஆமா. எங்கடா பார்த்த? டேய், அது வேற எங்க அம்மா. நாவிலே வரக்கூடியவள். அவருடைய திருவிழாவர்களாலே பேச முடியும், பாட முடியும். உன் வாயில இருக்கிறவங்க எங்க ஆத்தா தானடா. டேய், சொல்லாங்க. ஆமா. உங்க அம்மா வந்து எல்லா நாவிலும் குடிந்தாலே ஜனஜமா பேசுவாங்க உண்மைதான். அதான உண்மை ஆமையா? சில குடும்பத்துல பிள்ளைய உண்மையா போய் அங்கேயும் மாத்தாக்கு தவறு கிடைக்குது ஊர்வனை பையன் தொண்டி பேர் தான் 100 வருஷம் இருக்கிற மாதிரி நாவை அடக்கி வைப்பதா? ஆமா ஆமா. எல்லாம் தானா இருக்கீங்க. இல்ல டேய் பிரம்மமய ஆமை சரஸ்வதி மாதா மோப்பம் முடிச்சு கூட பாருங்க சரிப்பா இந்த பார்க்கடல தண்ணியை போட்டு பழந்துக்கிறாரு அவர் யாரு என்னுடைய பாட்டன் பரதாவன் நாராயணன். அந்த இடத்துக்கு நிலையா டேய், காக்கும் கூடிய தொழிலை பொறுப்பை கொண்டவன் நாராயணன். உலகத்தை காக்கணுன்றக்காக இருக்காரியா?
அப்ப அவர் வந்து தண்ணியை உலகத்தை அழிச்சிட கூடாது. ஏன்னா முக்கால் பங்கு தண்ணி கால்வாசி சரக்க கால் பகுதி நிலப்பகுதியா இந்த தண்ணியாகப்பட்ட பொங்கி உலகத்தை அழித்து விடக் கூடாது என்பதற்காக என்னுடைய பாட்டன் பரந்தாமன் ஆதி சிறப்பு சிறப்பு பாம்பின் மீது வழி கொண்டிருக்கின்றார். அப்ப அவர் எந்திரிச்சா அவர் பாம்பு எந்திரிச்சு உண்மைதானே? பாம்பு எந்திரிச்சா தண்ணி வர அதான் உண்மை. ஆமையா இந்த உலகத்தை தண்ணியாகப்பட்டது அழிச்சிட கூடாது உங்க பாட்டி பார்க்கல வழி கொண்டிருக்காங்க. அதான் உண்மை. சில வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்து சில பேர் சுனாமியை செத்தாங்க அப்படின்னு உங்க பாட்டை ஒண்ணுக்குள்ள வந்து பார்த்தாரு. மனிதன் என்ன நினைக்கிறேன், தன்னை மீறி எந்த ஒரு சக்தியும் இல்லை, தானே பெரியவன் என்ன மனுஷன் நினைக்கிறான். ஆனால் தன்னை காட்டிய ஒரு சக்தி இருக்குது என்பதை காட்டுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம். சரி தம்பி, மண்டையில இருக்கு டாட்டா ஜடாமுகம். ஆமையா நான் கூட அம்மி குழந்தை நினைச்சு உனக்கு அப்படிதான் தெரியும். அது யாரா இருக்கு? ஏன்னா என் போன்ற ஒளிவருக்கு உருவாகக்கூடியது ஜடாமுகம். இறைவனை நினைத்து உடனே அழைக்க தபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உருவாகக்கூடியது ஜடாமுகம். இந்த ஜடாமுகம் எத்தனை பேருக்கு சொல்லாமே? 4 பேருக்கு அந்த மாதிரி குதிரை மண்டை இருக்கா? ஜடாமுகம்டா எங்க பூலோகத்துல 3 பேருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. இருக்கு. ஏன்னா சிவபெருமானுக்கு ஜடாமுகம் உண்டு, அகத்திய மாணவன் ஜடாமுகம் உண்டு, விசாமித்திர மாணவன் ஜடாமுகம் உண்டு, நாரத மகாமுனிவனுக்கு ஜடாமுகம் உண்டு, ஜடாமுகம் உண்டு. எங்க பூலோகத்துல 3 பேருக்கு வாய்ப்பு இல்லடா. யாருக்கு இருக்கு அப்படின்ற சொல்லுவாப்பா. நம்ம இந்திய டீம்ல பந்து போறானே அறுபத்தாச்சு. மண்டையில் எப்படி இருக்குல்ல போட்டி படுத்துற வழியில பாருங்க. சக்கி மங்கி அழப்போ அவருக்கு மண்டை எப்படி இருக்கா? சரி, அதான் அதாவது படத்துல ரஜினிகாந்த் பாருங்க. ஆமா, அவருக்கு மண்டையில் எப்படி இருக்கா? அதுல செயற்கடா எல்லாம் இது இங்க இருக்கடா. ஆமா சரி ஜாமி, உங்க நாட்டுல 100 நாள் ஆகும். அதெல்லாம் கிடையாது. 100 நாள் ஆகும் முடியல. அது உங்க நாட்டுல மட்டும்தானா? அப்ப 100 நாள் ஆகலைன்னா எதுக்கு இடுப்புல மம்படி எழுதி போட்டுருக்க? அறிவு இதை பார்க்க தெரியல. நாய்க்கு கொடுவா யாருடா? என்னையா? யார் பேதைகா முகதைகா சுமதைகா செந்தோட்டியால் என்று சொல்லக்கூடிய 4 வகை யார்களிலே மகதையால்? இதே உங்க மதுரையால கொழுந்தியாளா? மகதையாளா? ஆம்பளே பொம்பளே பெண்ணு வேற ஒண்ணு கொடுப்பாரு. டேய் பெண்ணுன்னா விடுறா. சொல்றா சும்மா சொல்றா. டேய் போயா. டேய் என்ன பெரிய மனுஷன் பேசுறா என்ன நாளைக்கு என்னடா பேச சும்மா தேவையில்லாம சொல்லக்கூடாது. நான் சொன்னா ஊரே சிரிச்சு போட்டே. என்னடா சொல்லணும்னு நினைக்கிற? போமாமா. டேய் என்னடா சொல்ற? சும்மா என்னடா விடிஞ்சா நாகேந்திரன் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல்ல? ஆமா வாங்குறீல்ல? ஆமாடா. அந்த கம்பு குட்டு மசத்தை எடுத்தா அசிங்கப்பட்டே தெரியாதா நீ? 2 லாரி லோட வேலையா போச்சுடா உங்களுக்கு. சரி ஜாமி, சரிப்பா. அட்டன்னா சரி ஜாமி, அந்த சைனா பீச் எல்லாம் கூட ஒரு போட்டு லயக்கட்டையா நான் கூட டொக்கமா காட்டு உனக்கு அப்படிதான் தெரியும். உள்ளூர் சத்தம் கடிச்சு என்ன விஷயம்? ஒண்ணுக்கு சத்தமா சட சடந்து அந்த பிள்ளை சொன்னா கேட்கற தள்ளி அது போயிருக்கு. கிடையாதா? ஆனாலும் சோ சோனு அடிச்சா செவத்துல ஒட்டி அடிச்சா அப்படிங்க. டேய் நான் சொல்றது வேற சோடா. என்ன சோ? ஆனாலும் சோ ஒருத்தர் பெண்கள் உள்ள இருக்காங்க. நீ என்ன பண்ற? நான் வெளியே இருக்க 1 வாரமா தெரியா போகுது. டேய் நான் அதையா கேட்டேன். அப்ப ஒரு உள்காவல் வெளிக்காவல். ஆமா. உள்ள இருக்க பேர் என்ன? ஒண்ணு கூட போறா சகோதரி வள்ளி. சரி. இன்னொன்னு யாரு கிரேண்டர். டேய் வள்ளியா? வந்திருக்கு. இல்லடா அந்த உன்னுடைய தங்கைன்னு சொல்றீங்க. வள்ளியா? வள்ளி 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 வள்ளி. சரி அவங்களை நான் பார்க்கறேன். இவ்வளவு நேரம் நீ பேசுறீல. சரி. ஒரு சின்ன விஷயம். கேளுங்க. இந்த வள்ளி யாரு? வள்ளி வந்து தத்தர் தமிழ்ல எங்க? பெரியாஜி பத்தி இல்ல. டேய் அப்ப நீங்க நினைக்கலாம். சரி. நான் எங்க அப்பா ஓட்டைக்கு போனேன். டேய் 2 பேரும் ஒரு ஓட்டைக்கு போனா ஊர்ல செருப்பு கிடைச்சதா? வேட்டைக்கு போனோம். அப்ப போகும்போது வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்துல குக்கரா குக்கரா அது என்னடா அப்படி ஒரு சத்தம்? தொண்டை ஏதாவது நானும் எங்க அப்பா அப்படி போயிட்டு பாக்குறோம். பாக்கீங்களா? என் நகர்ச்சி பாப்பா குளிக்கல. அந்த நகர்ச்சிக்கு வந்து புச்சு புச்சு வளர்த்தேன். பார்த்தது யாரு? நானும் எங்க அப்பா. பிள்ளை எப்படி கிடந்துச்சு? மல்லாந்து கிடந்துச்சு. அப்ப எதை பார்த்து பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்பத்தே வளமட்டில செருப்பு வாங்க போறேன். நீங்க கேட்கறீங்களா? 1000 கேள்வி 1000 விஷயத்த பேசுறீங்களா? நான் ஒரே ஒரு சின்ன குளிக்கல பகல நடக்கு பார்த்தது நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்ட? சொல்றா ஏதா பொம்பளையால போய் சாணி விடுறதா? காலையில் சொல்லி பாருங்க.
கிடுபுலுலுலு. டேய் சும்மா சொல்லுவா ஏதா பார்த்து நானும் எங்க அப்பாவே பாக்குறோம். சரி என் தங்கச்சி 3 மாசம் பிள்ளை. சரிப்பா செத்த வேணும். சரி அதை பார்த்து சரிடா மாக்கு மாக்கு டேய் எதடா பார்த்தீங்க சங்கி மங்கி. டேய் டேய் அடிப்பா. நீ மட்டும் கேட்கல அது இருக்கா கேட்கல சொல்றா சொல்லுங்க எப்ப பார்த்து டேய் என்னைக்காவது எடுத்து வர போறாங்க நேற்று கபடி பங்க நாடகம். ஆமா மைத்திருக்கார அனுபவமுள்ள நாடகம். ஆமா உள்ள வாயை விட்டு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே இப்படிப்பட்ட நன்மைக்காக பத்தியா அவ்வளவு சிறப்பா இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை நாள் வேணாலும் ஆளாம்டா நானும் மாசம் 37 நாள் நாடகம். அப்புறம் என்ன ஒவ்வொரு நாட்கெல்லாம் பார்த்து கொள்ளை எடுத்துட்டாங்க சாமி, பெண் குழந்தை அழுதுச்சுன்னா சரி வீரியம் குறைவா அழுகும். அப்படியா ஆண் குழந்தை அழுதுச்சுன்னா ஆஸ்பத்திரி 2வது வீரியம் சத்தமாக அழுகும். அழுகும் அதை அதை வச்சு கண்டுபிடிச்சீங்க ஆமா. சரி பரவாயில்ல அற்புதமான விளக்கம் ஆக உள்ள இருக்கக்கூடியது தங்கச்சி இன்னொன்னு யாரு கிரைண்டர் அப்படியா வர பெல்ட் அந்த ஒய் கிழிச்சு கிழிச்சு ஒய்க்கிய. சரி இப்ப உங்களுடைய தங்கச்சி எடுத்து வளர்த்துறீங்களே ஆமா. நல்லா சிறப்பா வளர்த்துறீங்களா அவளை அறிவை வளர்த்துருக்கேன் தங்கச்சி. நல்ல அறிவா என் தங்கச்சி இது வரைக்கும் எந்த நாளும் பேசி மிச்சம் கொண்டு போனது கிடையாது. என்னடா தேவையில்லாத நீ பேசுறேன்னா 3 நோய் நல்ல வண்டி ஓடி டேய், 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 1000 பேர் செஞ்சுட்டு வரீங்க. பேச முடியாது. பொர்றா, குழந்தை. 1000 பேர் செஞ்சுட்டு வரீங்க நாங்க. சும்மா இருடா. பெரிய தங்கச்சியை வளர்த்துட்டாங்க, வளர்த்து. என்னதான் உனக்கு எல்லாத்தையும் தெரியும்? என் தங்கச்சி நீ என்ன கேட்டாலும் சொல்லுமியா? அப்படியா? அப்படி சொல்லாட்டா ஒருத்தவன் மியூசியம் எடுக்கிறேன். லேசாத்தனை இந்த சொல்லுவான். ஆணவமான பேச்சு என்கிட்ட பேசாத. இப்படி பேசுறீல? ஆமா. உனக்கு சொல்றீல, பெரிய ஆளு எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆமா. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். கேளுங்க. அதை மட்டும் தெரிஞ்சா ஐயோ. வெளிய வர சொல்லு. இல்லாட்டி பெட்டி தூக்கி ஓட சொல்றான். என்ன வேற ஒண்ணும் இல்லடா. நடைமுறையான விஷயம்டா. ஆ. யானை பாத்தியா, யானை? ஆமா இந்த யானை வாரி எத்தனை நேரம் வந்து இப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஆமா யானை ஏன்டா கத்த கத்த ஆட்டுது? காத்த கத்த யார்